அகிலாண்டேஸ்வரி இன்னும் அதே திமிரோட கோபக்காரியா தான் இருக்காளா? அம்மாவுக்கு இருக்கிறது திமிரு இல்ல, கம்பீரம் தான். அம்மா கொஞ்சம் கோவக்காரங்க தான், ஆனா கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். சரி, இந்த கஷாயத்தை குடிங்க. பாத்தீங்களா, நீங்க அகிலா அம்மாவை பத்தி தப்பா பேசுனீங்கல்ல, அதான் கடவுள் உங்களை இரும வைக்கிறாரு. அகிலாண்டேஸ்வரி உனக்கு ரொம்ப பிடிக்குமா? கோயில்ல இருக்கிற சாமிக்கு அடுத்ததா நான் கும்பிடுற சாமி அகிலா அம்மா தான். அவங்க வார்த்தை தான் எனக்கு எல்லாமே. ஆமா, நீங்க பெரிய சித்தர்னு அப்பா சொன்னாரே, உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகுமா? நான் ஒன்னும் அவதார புருஷன் இல்லையே, அம்மா வயித்துல பிறந்த சாதாரண மனுஷன் தானே. இரும்புல செஞ்ச எந்திரமே நாளாச்சுன்னா ரிப்பேர் ஆகுது. இது மனுஷ உடம்பு தானம்மா, வயசாச்சுன்னா முடியாம தான் போகும். அதோட இது உடம்புக்கு வந்த நோய் இல்ல, மனசுல ஏற்படுற வேதனை தான் உடம்புக்குள்ள நோயா வெளிப்படுது. அடுப்பு சமையல் பாத்திரம்லாம் இருக்கே, நீங்களே சமைச்சு சாப்பிடுவீங்களா? எப்பவாவது சமைக்கிறது உண்டு, கஞ்சி வச்சு குடிப்பேன். அம்மாடி, நான் பறவைகளுக்கு தீனி வச்சுட்டு வரேன். தாத்தா, வாப்பா. வள்ளியம்மை உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க தாத்தா. போயிட்டு வா. வரேன் தாத்தா. நீ உள்ள போமா. நீ இங்கே இருமா, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சாப்பிடுறியம்மா? இல்ல, நான் சாப்பிட்டேங்கய்யா, நீங்க சாப்பிடுங்க. ஆமா, உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டது யாரு? வள்ளி அம்மைன்னு ஒரு அம்மா. என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க தினமும் ஒருவேளை சாப்பாடு போட்டு புண்ணியம் தேடிக்கிறாங்க. உங்களுக்கு குடும்பம்லாம் கிடையாதா? நீங்க கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கலையா?
பண்ணிக்கிட்டம்மா. இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு இப்படி இருக்கிறேன்னா அந்த காலத்துல வசதி வாய்ப்புள்ள குடும்பத்துல பிறந்தவன். என் மனசுக்கு பிடிச்ச ஒரு சாதாரண ஏழை குடும்பத்து பொண்ண பெத்தவங்க விருப்பத்துக்கு மாறா விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஓ, அப்பவே காதல் கல்யாணமா? என் கல்யாணம் கூட அப்படிதான். அகிலாமாவோட மூத்த மகனும் நானும் தான் காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டத கொஞ்ச நாளைக்கு யாருக்கும் தெரியாம மறைச்சிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. என் அப்பா என் மேல பயங்கரமா கோவப்பட்டு என் கல்யாணத்தை ஏத்துக்கவே இல்ல. கொஞ்ச நாள் கழிச்சுதான் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அம்மா தான் என்ன அவங்க மருமகளா ஏத்துக்கவே இல்ல. அவங்களோட அந்தஸ்து கௌரவம் என்ன மருமகளா ஏத்துக்க தடுக்குது. நானும் அவங்க மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு படாத பாடுபட்டு இருக்கேன். நீ கவலைப்படாத. அதுக்கான காலம் வரும்போது எல்லாம் தானா நடக்கும். ஆமா, பெத்தவங்களோட விருப்பத்துக்கு மாற கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றீங்களே, அப்புறம் என்னாச்சு? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த பொண்ண எங்க வீட்டுல ஏத்துக்கல, என்னையும் வீட்டுல சேர்த்துக்கல. அதனால நான் என் பணக்கார வாழ்க்கையை தூக்கி எறிஞ்சிட்டு என் மனைவியோட வெளியே வந்து சாதாரண வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சேன். எதுக்காக சாதத்தை ஒரு ஓரமா புடிச்சு வைக்கிறீங்க? யாருக்காக? எதுக்கு? இறந்து போன என் மனைவிக்கு. உங்க மனைவி இறந்துட்டாங்களா? எப்ப இறந்தாங்க? எப்படி இறந்தாங்க? முதல் பிரசவத்திலேயே ஒரு குழந்தைய பெத்து கொடுத்துட்டு அவ போய் சேர்ந்துட்டாமா. ஐயா, என்னங்க ஆச்சு? நான் அவரை பத்தி விசாரிச்சுட்டு இருந்தேன். அப்பா அவருக்கு அவரோட மனைவி குழந்தை ஞாபகம் வந்துருச்சு. நான் கொஞ்ச நேரம் அவரை பாத்துக்க சொல்லிட்டு போனா நீ அவரை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க. டேய் சுந்தரம், கோவப்படாத. உன் பொண்ணு என்ன தொந்தரவு பண்ணல, சும்மா பேசிட்டு இருந்தோம். ஐயா, ஜுரத்துக்கும் இருமலுக்கும் நான் மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க சாப்பிடுங்கய்யா. போமா, போய் தண்ணி கொண்டு வா. வேண்டாம் சுந்தரம், வேண்டாம். உன் பொண்ணு வச்சு கொடுத்த கஷாயத்துல என் உடம்பு சரியாயிடுச்சு. சுந்தரம், நீ உன் பொண்ண ரொம்ப நல்லா வளர்த்திருக்க. குழந்தைய பெத்த உடனே உங்க மனைவி இறந்துட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, என்ன குழந்தை? பெண் குழந்தைமா. பெண் குழந்தையா? பேர் என்ன? பார்வதி. சிவபார்வதி. என் பேர் கூட பார்வதி தான். ஆமா, உங்க பொண்ணு இப்ப எங்க இருக்காங்க? எப்படி இருக்காங்க? கல்யாணம் ஆயிடுச்சா? பிரசவத்துல மனைவி இறந்ததுனால என் வாழ்க்கையே வெறுத்து போய் அந்த குழந்தைய ஒரு நல்ல மனுஷங்கிட்ட கொடுத்து வளர்க்க சொன்னம்மா.
உங்க பொண்ணை வளர்த்து ஆளாக்க வேண்டியது உங்க கடமை இல்லையா? எங்க அப்பா கூட தான் சின்ன வயசுல எங்க அம்மாவை பறி கொடுத்துட்டாரு. அதுக்காக அவர் ஒண்ணு மனசு வெறுத்து போய் எங்களை வேற யாருக்கும் தத்து கொடுக்கலையே, வேற ஒரு கல்யாணமும் பண்ணிக்கல. எங்களை பொறுப்பா வளர்த்து ஆளாக்கலையா? நீ சொல்றது சரிதாம்மா. உன் அப்பா மாதிரி ஒரு அப்பாவை எங்கேயும் பார்க்க முடியாது. என்னோட போன் தான். ஹலோ, சொல்லுங்க மாமா. பார்வதி. ஹலோ மாமா. ஹலோ ஹலோ பார்வதி. நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது. நான் குடிசை வீட்டுக்குள்ள இருக்கேன். சிக்னல் இல்ல போல இங்க. ஒரு நிமிஷம் இருங்க, வெளியே போய் போன் பேசிட்டு வரேன். ஹலோ. குடிசை வீட்டுல இருக்கியா? உன்ன ஆளை காணும் தேடிட்டு இருக்கேன். நீ கோயிலுக்கு போயிருக்கிறதா பட்டமா தான் சொன்னாங்க. கோயிலுக்கு போனவன் ரொம்ப நேரமா காணும்னு சொல்லி கால் பண்ணா நீ குடிசை வீட்டுல இருக்கன்ற. அப்ப கோயிலுக்கு போலியா? கோவிலுக்கு தான் மாமா போயிட்டு வந்தேன். ஆனா சாமி கும்பிட்டு வெளியே வந்தா அப்பா அந்த போட்டோவை காட்டி எல்லார்கிட்டயும் விசாரிச்சுட்டு இருந்தாரு. ஐயா, நீங்க அவசியமா வந்து அகிலாமாவை பார்த்து உண்மையை சொல்லித்தான் ஆகணும். எது? நைட் ஏதோ ஒரு போட்டோவை தேடி எடுத்ததா சொன்னியே, அந்த போட்டோவா? அதேதான் மாமா. அப்பா அதை காட்டிதான் எல்லார்கிட்டயும் விசாரிச்சுட்டு இருந்தாரு. நான் மறைஞ்சு நின்னு அதெல்லாம் பாத்துட்டு இருந்தேன். ஒரு சின்ன பையன் போட்டோல இருக்கிறவரை நான் காட்டுறேன்னு சொல்லி அப்பாவை இந்த குடிசைக்கு தான் கூட்டிட்டு வந்தான். நீங்க குழந்தைய வளர்க்க சொல்லி என்கிட்ட கொடுத்தப்போ நான் அதை தட்டாம செஞ்சேன். அதே மாதிரி எனக்காக நீங்க இப்ப தட்டாம செய்யணுங்க ஐயா. அப்ப மாமாக்கு தெரியாம நீ அவரை ஃபாலோ பண்ணி போயிருக்கியா? ஆமா மாமா. குடிசைக்குள்ள வந்து பார்த்தா அப்பா ஒரு சாமியார் மாதிரி இருக்கிற ஒருத்தர் கிட்ட சகஜமா பேசிட்டு இருக்காரு. சாமியார் மாதிரியா? நீ ஃபாலோ பண்ணிட்டு போனது மாமாக்கு தெரிஞ்சிருச்சா? நானே நேரா போய் அப்பா கிட்ட கேட்டேன் மாமா. அப்பா அவரை ஒரு சித்தர் சாமின்னு சொன்னாரு. நான் அவர்கிட்ட எவ்வளவு பேச்சு கொடுத்து பார்த்தேன். நம்ம அம்மாவை சின்ன வயசுல இருந்தே அவருக்கு தெரியும் போல. அம்மாவோட பேர் சொல்லி அவ அகங்காரி, திமிருக்காரி, கோவக்காரின்னு மரியாதை இல்லாம பேசினாரு. அப்படியா? அம்மாவை அப்படி சொல்லும்போது நீ கேட்டுட்டு அமைதியா இருந்திருக்க மாட்டியே? சரியா சொன்னீங்க மாமா. அம்மாவை அப்படி பேசினா நான் கேட்டுட்டு சும்மா இருப்பேனா? அவர் சித்தர் சாமியா இருந்தா எனக்கு என்ன? எனக்கு வந்துச்சு பாருங்க கோவம். பிடிச்சு வாங்க வாங்கன்னு வாங்கிட்டேன். பாத்து பார்வதி, சித்தர் சாமின்னு வேற சொல்ற, ஏதாவது சாபம் கொடுத்துட போறாரு. ஆரம்பத்துல இருந்தே வாழ்க்கையில நான் நினைச்சது எதுவுமே நடக்கல. எல்லாம் விதிப்படித்தான் நடக்குது. சரி, விதி எதுவோ அது படி நடக்கட்டும். சரி, நான் வரேன். அந்த சித்தர் சாமி மாமாக்கு நல்லா தெரிஞ்சவரா இருந்தா அம்மாக்கும் தெரிஞ்சவரா தான் இருப்பாரு. அவரோட ஊர் என்ன, பேர் என்ன, மாமா எதுக்காக அவர் போய் பார்த்தாரு, அதுவும் அம்மா கிட்ட பொய் சொல்லி லீவ் போட்டு எதுக்கு போய் பார்த்தாரு, உனக்கு ஏதாவது தெரிஞ்சதா பார்வதி? அதெல்லாம் எனக்கு தெரியாது மாமா. ஆனா அப்பா என்கிட்ட சித்தர் சாமி அம்மா வந்து பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொன்னாரு. சித்தர் சாமி அம்மா வந்து பார்க்க வேண்டியது இருக்குன்னு மாமா சொன்னாரா? சரி பார்வதி, எனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு. நீ என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு உடனே கால் பண்ணு, சரியா? சரிங்க மாமா. சுந்தரம், போலாம். வாங்கய்யா, வாங்க போலாம். வாங்க. நில்லுங்க. உடம்பு சரியில்லாதவரை எங்க கூட்டிட்டு போறீங்கப்பா? ஐயா, அகிலாமாவை பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வேண்டியிருக்கு.
என்ன விஷயம்? இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா உண்மைகளும் உனக்கும் தெரியத்தான் போகுது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருமா. ஐயா வாங்கய்யா போகலாம். வாங்க வா. போமா. போலாமா சுந்தரம்? ஐயா ஒரு நிமிஷங்கய்யா. ஜெயராஜ் சொல்லுங்க சுந்தரண்ணா. அந்த நந்தபாக்கம் குளம் இருக்குல்ல? ஆமா. அதான் அந்த மாந்தோப்புக்கு பக்கத்துல. ஆமா ஆமா. அங்கதான் இருக்கோம். நீங்க வண்டியை எடுத்துட்டு சீக்கிரமா வாங்க. ஓகே சுந்தரம். சரி வந்துருப்பா. ஐயா வண்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். அதுல நாம எல்லாருமே போயிடலாங்க ஐயா. வாங்க வாமா. பார்வதி, பட்டம்மாவுக்கு ஒரு போனை போட்டு அம்மா வீட்டுல இருக்காங்களா இல்ல ஆபீஸுக்கு கிளம்பிட்டாங்களான்னு கேளுமா. சரிங்கப்பா. ஓ, பார்வதி கால் பண்றா. சொல்லு பார்வதி. பட்டம்மாக்கா, நான் வெளியே இருக்கேன். அம்மா வீட்ல இருக்காங்களா இல்ல ஆபீஸ்க்கு போயிருக்காங்களா? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க பார்வதி. வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு அப்புறமா தான் ஆபீஸ்க்கு போவாங்க. என்ன விஷயம் பார்வதி? இல்ல, நான் அது வந்து சொல்றேன். அம்மா எந்த கோவிலுக்கு போயிருக்காங்கன்னு தெரியுமா? தெரியல பார்வதி. எனக்கு என்னவோ பக்கத்துல இருக்க அம்மன் கோயிலுக்கு தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓ சரி சரி, போனை வைக்கிறேன். சரி பார்வதி. எந்த கோயிலுக்கு போயிருக்காங்களா? பட்டம்மாக்கா தெரியாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை தானே. ஒண்ணு மாங்காடு காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிருப்பாங்க, இல்லன்னா திருமலை சரி அலங்காரி அம்மன் கோவிலுக்கு போயிருப்பாங்க. நீ சொல்றதும் கரெக்ட் தாமா. ஜெயராஜ் அண்ணா, வண்டிய மாங்காட்டுல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு விடுங்க. சரிங்கண்ணா. இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. கேட்டுடலாம். சித்தர்சாமி, நீங்க என்ன விஷயமா அம்மாவை பார்க்க வரீங்க? கோயில் ஏதாவது கட்ட போறீங்களா? அதுக்கு டொனேஷன் ஏதாவது கேக்குதா அம்மாவை பார்க்க வரீங்களா? எதா இருந்தாலும் சொல்லுங்க. நீங்க என்கிட்ட சொன்னா தப்பு இல்ல, சொல்லுங்க. அம்பு அறியாது, ஏவியவனே அறிவான். இலக்கு எதுவென்று நான் என்ன கேட்டேன், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்களேன். அத நான் எப்படிமா சொல்ல முடியும்? உன் அப்பா தான் என்ன கூட்டிட்டு போறாரு. உன் கேள்விக்கு அவன் தான் பதில் சொல்லணும். அவன்கிட்டயே கேளு. அப்பா, அதான் சித்தர் சாமியே சொல்லிட்டார்ல, நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. நான் தான் கிளம்புறப்பவே சொன்னேன்ல, அம்மாவை பார்த்து பேசுறப்போ உனக்கு உண்மையெல்லாம் தெரியும்னு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா தான் இருறேன். கல்யாணம் ஆகி பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அத பொறுப்பா வளர்த்த ஆளாக்காம யார்கிட்டயோ கொடுத்துட்டு ஊரை விட்டு ஓடி வந்து சாமியாரான ஒரு ஆளை பார்த்து அப்பா சித்தர் சாமின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட ஆளுகிட்ட அப்படி என்ன பெருசா ரகசியம் இருக்க போதுன்னு தெரியல. அப்படியே இருந்தாலும் அது எதுக்கு நம்ம அம்மா கிட்ட போய் சொல்லணும்? தலையும் புரியல, வாலும் புரியல. ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி என் மனசுக்கு தோணுது.
அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கணும். அம்மா கும்பிட போன அந்த திருமலை சரி அலங்காரி அம்மன் தான் அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கணும்.